ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பணம் வர, சகல சம்பத்தும் கிடைக்க இந்த கோவிலுக்கு போங்க. இந்த தலைப்புல தான் நான் இந்த பதிவுல பேசியிருக்கேன். பொதுவா பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தொடர்பு ஒரு ஜாதகருக்கு இருக்கணும். அப்படி தொடர்பு சரியா இல்ல அப்படின்னா, அவங்களுக்கு பணம் வர்றதுல பல தடங்கல்கள் இருக்கும். இப்ப தடங்கல்கள் அப்படிங்கையிலே, பணம் கிடைக்கணும்னா, அதுக்கு வருமானத்துக்கான வழி இருக்கணும். வேலை செய்றது, தொழில் செய்றது, வியாபாரம் செய்றது, எது செஞ்சாலும் ஏதாவது ஒரு வருமானங்கிறது கிடைக்கும். ஆனா, அந்த வருமானம் சரியா கிடைக்காம பணமே பிரச்சனையாகும்போது, ஜாதகருக்கு நெறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில உண்டாகும். எந்தவித நல்ல விஷயங்களும் நடக்காம போகுது. இதுக்கு என்ன காரணம் அப்டின்னா, அந்த 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஸ்தானம் பாதிச்சிருக்கும். அதே சமயத்துல ஒவ்வொரு நட்சத்திரக்காரங்களுக்கும் 2வது நட்சத்திரம் தன தாரைன்னு சொல்லுவாங்க. சம்பத்து தாரைம்பாங்க. அந்த தாரையோட நட்சத்திரம் உங்களுக்கு சரியான தொடர்புல இல்லாம, அதாவது ஆக்டிவேஷன்ல இல்லாம இருக்கும். அதனாலேயே நெறைய பேருக்கு பணம் சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனைகள் அதிகமா இருக்கும். நெறைய பேருக்குன்னா, இப்ப 100ல 70% பேருக்கு இந்த பிரச்சனை பணம் சம்பந்தமான விஷயங்கள் இருந்துகிட்டு தான் இருக்கும். பணம் வருமானம் கிடைக்காம இருக்கிறது, அதேபோல கொடுத்த பணம் வாங்க முடியாம இருக்கிறது, பணம் பணத்தினால கவலைகள். பணம் இல்லனாவே பல கவலைகள் வரும். ஆனா, பணம் இல்ல அப்படிங்கைல அது பெரிய கவலையா இருக்கும். இதெல்லாம் இல்லாம ஒரு தொடர்ப பணத்தோட உருவாக்கணும் அப்படின்னா, நீங்க ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு போகணும். ஏன் நான் குறிப்பிட்ட கோயில சொல்றேன் அப்படின்னா, அந்த கோயிலு உங்களுக்கு தன தாரைய இயக்கக்கூடிய இடம். அதேபோல பண விஷயங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோனே, உங்களுக்கு பண விஷயங்கள்ல உள்ள தடங்கல்கள் விலகும். ஆ பழைய காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, கோயில்கள் உருவாக்குறதுக்கு ஒரு இடத்த தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, அந்த இடத்துல உள்ள மண்ணின் அமைப்பு வச்சு தான் அங்க சில மரங்கள் இருக்கும். மரங்கள் ஏன் இருக்கு அப்டின்னா, அந்த மரங்கள் தான் அங்க உள்ள சக்திய தீர்மானிக்கக்கூடியது. அங்க என்ன சக்தி இருக்கு அப்டிங்கிறது. இது ஏன் இந்த மரங்கள் இந்த சக்திய தீர்மானிக்குது அப்டின்னா, அ இந்த பிரபஞ்சத்துல பார்க்கும்போது, நட்சத்திரங்கள வச்சு தான் எல்லாவித சக்திகளும் எல்லாருக்கும் கிடைக்குது. நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்கள் இல்லன்னா, எந்த சக்தியும் அ எதுவுமே நடக்காம இருக்கும். இது எப்படி அப்டின்னா, நட்சத்திரங்கள் தான் கிரகங்களுக்கே ஒரு அ எப்படின்னா ஒரு வாகனம் மாரி அது. நட்சத்திரங்கள் தனியா செயல்படாது. இது கிரகங்கள் தனியா செயல்படாது. நட்சத்திரங்கள் மூலம் தான் செயல்படும். அப்ப கிரகங்கள் நம்மளுக்கு சரியா செயல்படாத போது தான் பாதிப்புகள் அதிகம் இருக்கு. அப்ப இந்த விஷயங்கள்ல பார்க்கும்போது, நட்சத்திரங்கள் சரியா அமைஞ்சு இருந்தா, அதன் மூலமா கிரகங்கள் நல்ல பலன தரும். அப்ப இந்த நல்ல பலன்கள தர்றதுக்கு நம்ம நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ஆக்டிவேஷன் பண்ணணும். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த பதிவுல நான் சொல்லியிருக்கேன். இப்ப நட்சத்திரங்கள்னு எடுத்தா, அந்த நட்சத்திரங்களுக்கு உரிய விருட்சம், மரம் இருக்கு. அந்த மரம் தான் உங்களுக்கு உடனடியா இந்த வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் இப்ப பணம் கிடைக்கணும், சகல விதமான சம்பத்துகள் கிடைக்கணும்னா, உங்களுக்கு உங்க நட்சத்திரத்துக்குரிய மரம் சார்ந்த அந்த கோயிலுக்கு போயி, அந்த கோயில்ல உள்ள இறைவனை தரிசிச்சுட்டு, அந்த கோயில்ல உள்ள தல விருட்சத்த கும்பிடும்போது, உங்களுக்கு ஒரு பண விஷயங்கள்ல மிகப்பெரிய மாற்றங்கள் உண்டாகும். அத தான் நான் தேடி இந்த பதிவுல குடுக்குறேன். இப்ப இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பார்க்கையில தனத்தாரி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அஸ்வினிக்கு அடுத்து வரக்கூடிய பரணி நட்சத்திரம் தான் உங்களுக்கு தனத்தாரியா வரும். இந்த பரணி நட்சத்திரத்துக்குரிய மரம் அப்படின்னு பார்க்கையில நெல்லி. நெல்லினா
அந்த நெல்லி வந்து நெல்லி மரம் வந்து தல விருட்சமா உள்ளது. அதே சமயத்துல ரொம்ப சக்தி வாய்ந்ததா உள்ள ஒரு கோயில் அப்டின்னா, நெல்லிவனநாதர்ன்னு சொல்லுவாங்க. நெல்லிவனநாதர் சுவாமி திருக்கோயில். இந்த கோயில் எங்க இருக்கு அப்டின்னா, திருவாரூர்ல இருக்கு. திருவாரூர் பக்கத்துல திருநெல்லிக்காவல்னு ஒரு ஊர் இருக்கு. பக்கத்திலேயே 13 கிலோமீட்டர் தான். அந்த கோயிலுக்கு நீங்க வந்து உங்க நட்சத்திர நாள்ல போறதோட, உங்களுக்கு தனதாரைன்னு சொல்லக்கூடிய பரணி நட்சத்திரம் வரக்கூடிய நாள்ல, நீங்க இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பொறந்தவங்க, இந்த திருவாரூர்ல திருநெல்லிக்காவல்ங்கிற ஊர்ல உள்ள நெல்லிவனநாதர் சுவாமி திருக்கோயில போய் தரிசனம் பண்ணி, அங்க சாமி கும்பிட்டுட்டு, அங்க உள்ள தல விருட்சமான அந்த அந்த கோயில்ல கேட்டா சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த தலவிருட்சம் மரத்த சொல்லுவாங்க. அந்த தலவிருட்சம் மரத்த வந்து நீங்க வணங்கிட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் ஏற்படும்போது, நீங்க அடிக்கடின்னா மாசத்துக்கோ, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு தடவையோ நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வர வர, உங்களுக்கு பண விஷயங்கள்ல ஒரு நல்ல வளர்ச்சி, அதே சமயத்துல பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். நீங்க வந்து கொடுக்க வேண்டிய கடன கொடுக்கலாம். அதேபோல வரவேண்டிய பணத்த உங்களுக்கு வந்து வந்துரும். அதே சமயத்துல பண விஷயங்கள்ல நீங்க பொருளாதார நிலையில உங்களுக்கு ஒரு உயர்வும் உண்டாகும். இந்த மாரி இப்ப நான் சொல்லியிருக்கிற அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்கலாம், இந்த திருநெல்லிக்காவல் திருவாரூர்ல உள்ள திருநெல்லிக்காவல் அப்படிங்கிற ஊர்ல உள்ள நெல்லிவனநாதர் சுவாமி திருக்கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். அதே சமயத்துல இந்த மாரி நட்சத்திரங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எவ்வளவோ இருக்கு, ஜோதிடத்துல. அதெல்லாம் கரெக்ட்டா பயன்படுத்தினா, நிச்சயமா நல்ல பலன் உண்டாகும். சில பேரு எனக்கு திசா புத்தி இப்ப எப்படி இருக்கு, கோச்சார் ரீதியா கிரகங்கள் சரியில்ல, இப்ப போய் அந்த கோயில்ல கும்பிட்டா எனக்கு பலன் கிடைக்குமான்னு எல்லாம் நினைக்கலாம். அப்படிலாம் கிடையாது. நீங்க எந்த திசா புத்தி நடந்தாலும், கோச்சார் ரீதியா உங்களுக்கு கிரகங்கள் சரியில்லனாலும், அதனால் வந்து பணம் சம்பந்தமான பிரச்சனைகள நீங்க சந்திச்சுக்கிட்டு இருந்தாலும், நீங்க கண்டிப்பா இந்த மாரி உங்க நட்சத்திரத்துக்கு பணம் அல்லது சம்பத்த கொடுக்கக்கூடிய இந்த கோயிலுக்கு நீங்க கோயில்ல போய் வழிபாடு செய்யும்போது, அதேபோல அந்த தலவிருட்சத்த கும்பிடும்போது, உங்களுக்கு நிச்சயமா பண விஷயங்கள்ல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்து உண்டாகும். இது உங்களுக்கு அனுபவமா அ புரிய ஆரம்பிச்சுரும். நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு உங்களுக்கு சில விஷயங்கள்ல மாற்றங்கள் ஏற்படும். இது வந்து உங்களுக்கு அனுபவமா தெரிய ஆரம்பிச்சுரும். அதனால இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பொறந்தவங்க கண்டிப்பா ஒரு தடவ நீங்க பண பிரச்சனைகள் தீர, குடும்பத்துல உள்ள நல்ல குடும்பத்துல நல்ல அதாவது நல்ல நல்ல பலன்கள் உண்டாக, சகல விதமான சம்பத்துகளும் கிடைக்க, இந்த அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவங்க திருவாரூர்ல திருவாரூர்ல உள்ள திருநெல்லிக்காவல்ங்கிற ஊர்ல இருக்கிற நெல்லிவனநாதர் கோயில் சாமிய போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அந்த கோயில்ல உள்ள தல விருட்சமான நெல்லி மரத்தையும் நீங்க வந்து கும்பிட்டுட்டு வாங்க. உங்களுக்கு நல்ல பலன்கள் உண்டாகும். இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.